எப்போது மழை பெய்தாலும் இதே நிலைதான். வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீரோடு கிடந்து போராடுவதாக கவலை தெரிவித்துள்ள இந்த கிராம மக்கள் கிடாக்குளம் கால்வாயில் தடுப்புச் சுவர் அமைத்தாலே போதும் என்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளில் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக நீர்நிலைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஊராம்பட்டி கண்மாய் நிறைந்து அதிலிருந்து வெளியேறிய தண்ணீர் விளாம்பட்டி கண்மாய்க்கு அடித்து புரண்டு சென்றது. இதையடுத்து விளாம்பட்டி கண்மாயிலிருந்து வெளியேறிய நீர் காமராஜர் காலனிக்குள் புகுந்ததோடு ஆலங்குளம் சிவகாசி பிரதான சாலையில் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. சாலைகளில் ஓடிய வெள்ள நீரை கடந்து செல்ல முடியாமல் பள்ளி மாணவ மாணவிகள், வயதானவர்கள், வாகன ஓட்டிகள் என பலரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் அங்குள்ள வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் சென்றதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமலும், மருத்துவ தேவைக்கு கூட அருகே உள்ள பகுதிகளுக்கு செல்ல முடியாமலும் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. இது குறித்து பேசிய அப்பகுதி மக்கள், வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் குழந்தைகளை வைத்துக்கொண்டு தூங்க முடியவில்லை என்றும், பூச்சிகள் வீடுகளுக்குள் வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். எதுவுமே எடுக்கல. போன வட்டம் மழையிலையும் இப்படிதான் பிள்ளைகளை வச்சு நைட்லாம் உறக்கமே இல்லை. 2 மணி 3 மணி வரைக்கும் இன்னைக்கு நைட்டு அப்படிதான் தூக்கமே இல்லை. பிள்ளைகளை வச்சு பச்சை பிள்ளையை நாங்கள் என்ன செய்வோம்? அவங்க தான் ஏதாச்சும் செய்யணும். மழை காலங்களில் வெள்ள நீர் ஊருக்குள் புகுவதை தடுக்க கிடாக்குளம் கால்வாயில் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என விளாம்பட்டி காமராஜர் காலனி பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே தண்ணியை மாற்றி திறந்து விட்டுட்டாங்க. திறந்து விடவும் எல்லா குடியிருப்புக்குள்ளே தண்ணி போயிடுச்சு. அதாவது போகிற வழி திறந்து விடாமல் மாற்றி கால்வாய் அமைச்சு விடவும் தண்ணி ஃபுல்லாக குடியிருப்புக்குள்ளே போயிடுச்சு. எல்லா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியல. அந்த கால்வாயை தாண்டி தான் ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கு. இங்கிட்டு விளாம்பட்டிக்கு போகணுன்னாலும் ஒரு கால்வாயை தாண்டி தான் விளாம்பட்டி போக வேண்டியிருக்கு. நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம். இந்த அரசு எங்களுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.